வணக்கம் விவசாய சொந்தங்களை. இன்றைய வீடியோ பதிவில் பனமட்டையானது வெட்டியிருந்தும் அது பதப்படுத்தப்பட்டு தற்போது அதில் உள்ள கருக்கானது எப்படி வெட்டுவது பற்றிய ஒரு வீடியோ பதிவினை பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது அந்த மட்டையானது வெயிலில் காய வைக்கப்பட்டு தற்போது ஒரு பக்குவமான சூழ்நிலையில் தற்போது நாம் அந்த கருக்கு வெட்டுவதற்கு அந்த மட்டையானது அடுக்கிக் கொள்ள போகிறோம். அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம். தற்போது இந்த மட்டையானது இரண்டு வலப்புறம் இடப்புறமாக இந்த மட்டையானது அடுக்கி வர வேண்டும். அந்த காட்சி பதிவுகளை பார்த்தலாம் நண்பர்களே. ஒரு மட்டையானது வைத்து மிரித்துக் கொள்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த மட்டை வலப்பூர்வமாக வைத்துக் கொள்கின்றோம் நண்பர்களே. இந்த ஓலையானது மடங்காமல் விரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது இடப்புறம். அடுத்த மட்டை பாத்தீங்கன்னா வலப்புறமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் இந்த மட்டையானது கருக்கு வெளிப்புறம் இருக்கும்படி வரிசையாக அடுக்கி வர வேண்டும் நண்பர்கள். ஒவ்வொரு மட்டையும் நண்பர்களே, இந்த மட்டையானது ஒரு 3/4 அடி கேப்ல பாத்தீங்கன்னா அந்த கருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3/4 அடி இல்ல 1/2 அடி கேப்ல வச்சு மட்டை வந்து மிரிச்சுக்கிட்டே வரணும் நண்பர்களே. வலப்புறம் மற்றும் இடப்புறம் பாருங்க. கருக்கானது வெட்டுவதற்கு இவ்வாறாக மட்டையை அடுக்கி வைப்பதன் மூலம் எளிமையாக கருக்கை வெட்டி கொள்ளலாம் நண்பர்கள். கால் பகுதியை வைத்து அந்த
மட்டை பகுதியை வந்து மிரித்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக மிரித்து வைப்பதன் மூலம் இந்த மட்டையானது படிந்து மட்டமாக இருக்கும் நண்பர்களே. மடங்கி இருக்கிற ஓலையெல்லாம் அப்படியே எடுத்து விட்டலாம் நண்பர்களே. தற்போது மட்டையானது அடுக்கப்பட்டு அது கருக்கு பார்த்தீங்கன்னா 2 புறங்களிலும் பக்கவாட்டில் வரும்படி அடுக்கி வைக்கப்பட்டு, தற்போது பார்த்தீங்கன்னா அந்த மட்டையானது முழுவதும் அடுக்கி வைக்கப்பட்டு தலைப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்வெட்டி வைத்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அந்த மட்டையானது மேலே வராமல் இருப்பதற்கு கொஞ்சம் மண்வெட்டி வைத்து கொள்ளலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே நம்ம விட்டுடலாம். காலை பொழுதிலோ இல்லை மாலை பொழுதிலோ இந்த கருக்கானது வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தான் அந்த மட்டையானது உடையாமல் இருக்கும். தற்போது அந்த காட்சிகளை பார்க்கலாம் நண்பர்களே. அடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கும் காட்சிகளை பார்க்கலாம் நண்பர்களே. தற்போது நாம் அடுக்கி வைக்கப்பட்ட அந்த மட்டையானது பாருங்கள் நண்பர்களே. இவ்வாறாக மட்டையானது அடுக்கி வைக்கப்படும் போது அந்த மட்டை வந்து படிந்து அந்த கருக்கு வெட்டுவதற்கு இலகுவாக இருக்கும். இந்த முறையில் நாம் அடுக்கும்போது இந்த கற்கானது எளிமையான முறையில் வெட்டி கொள்ளலாம். காலை பொழுதிலோ அல்லது மாலை பொழுதிலோ இந்த கற்கானதை வெட்டி கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவுகள் நமது விவசாய களஞ்சியத்தில் வந்து கொண்டே இருக்கின்றன. முழு வீடியோ பதிவினை பாருங்கள், கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நன்றி விவசாய சொந்தங்களே.